கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ருவிடு முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அதற்கு முந்தைய வசனத்தை நாம் பார்த்தோமானால், மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையாய் கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் கடிந்து கொள்ளப்படும் போது நமக்கு அது நல்லது. நம்முடைய தப்பிதங்களை நமக்கு எடுத்துச் சொல்லுகிற சிநேகிதர்கள் நமக்கு தேவை. சிநேகிதர் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஆகையினால் காயங்களும் வேதனைகளும் வரலாம். இந்த வேதனைகள் சொற்ப காலம் மாத்திரமே இருக்கும். மருத்துவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யும் போது மருந்துகளை கொடுப்பார். மருந்து வாய்க்கு ருசியாக இராது, அது நாவுக்கு இனிமையாக இராது. ஆனாலும் அந்த மருந்து நமக்கு தேவை என்று தீர்மானித்து மருத்துவர் கொடுக்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று மருந்தை எடுத்துக்கொள்கிறோம். மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையாக கடிந்து கொள்வது நல்லது. நமக்கு சத்ரு யார் என்றால் உடனே நாம் சாத்தான் என்று சொல்லுவோம். ஆனால் நமக்கு சத்துரு நாம் தான் முதல் சத்துரு என்றாலும் மறக்க முடியாது. உள்ளான வாழ்வில் குழப்பங்களுக்கு முதல் காரணம் நாமே என்றால் மிகையாகாது. நாம் கேட்கும் வரம்பை மீறிய பல விஷயங்கள் நமது மனதை அழித்துவிடும். அது பழைய பாவமாக இருக்கலாம், இச்சையை தூண்டுகிற பாவ எண்ணங்களாகவும் இருக்கலாம். மாம்ச சிந்தை என்பது இதுவே. அதாவது தனது கட்டுக்குள் நம்மை கொண்டு வந்துவிடும். நமது சுயம். ஆவியின் சிந்தை என்பது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ வைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் செய்தார். தன்னுடைய சுய சித்தத்தை எந்த இடத்திலும் வெளிப்படுத்தவில்லை. இரண்டாவது சத்துரு நம்மோடு இருப்பவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீஷர்களில் ஒருவன் யூதாஸ் காரியோத் 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் கூட்டத்தினர் இயேசுவை இதற்கு முன் பார்த்திருக்க கூட மாட்டார்கள். ஆனால் நான் யாருக்கு முத்தம் கொடுக்கிறேனோ அவர்தான் அந்த இயேசு, அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி யூதாஸ் கூட்டி வந்தார். அந்த கூட்டத்தை கூட்டிக்கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்குள் யூதாஸ் நுழைந்து இயேசுவும் அவரோடு சீடர்களும் அங்கே பார்த்ததும் நேராக இயேசுவுடன் போகிறான். ரபி வாழ்க என்று சொல்லி மென்மையான முத்தம் கொடுக்கிறான். அப்பொழுது இயேசுவுக்கு இது தெரியும், இது வஞ்சனையான காட்டிக் கொடுக்கிற முத்தம் என்று. தெரிந்திருந்தும் நீ எதற்காக இங்கே வந்தாய் யூதாஸ்? மனிதகுமாரனை முத்தம் கொடுத்து காட்டிக் கொடுக்க வந்தாயா என்று கேட்கிறார். அந்த துரோகியால் அதற்கு மேல் ஏதும் பேச இயலவில்லை. இந்த நெருக்கமான சூழ்நிலைகள் கூட தன்னுடைய உண்மையான அப்போஸ்தலர்களை இயேசு பாதுகாக்கிறார். அழிவின் மகனான யூதாஸை தவிர வேறு யாரையும் அவர் இழக்கவில்லை. 30 வெள்ளிக்காசுக்காக குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்த யூதாஸ் தாங்க முடியாமல் 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தில் வீசி எறிந்துவிட்டு தூக்கு போட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். யூதாஸின் வீழ்ச்சி நமக்கு ஒரு நல்ல பாடம். நம்பிக்கை உரியவராக வாழ்வோம். எல்லாவித அசுசியான எண்ணங்களை விட்டு இயேசுவை சார்ந்து வாழ்வோம். அவர் வழியில் நடந்து அவருக்கு நாம் ஊழியம் செய்வோம். ஆமேன்.